தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக நடந்த காரசார விவாதங்களின் தொகுப்புடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். விவரங்களை பதிவு பண்ணுங்க. கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றைய பேரவையில் முன்மொழிஞ்சிருந்தார். அந்த தீர்மானத்தில் என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா கச்சத்தீவை மீட்கிறதே ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அப்படின்னு அந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அதே மாதிரி கச்சத்தீவு விவகாரத்தில் இந்தியா இலங்கை செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படின்னும் அரசு பயணமாக இலங்கை செல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை அரசாங்கத்திடம் பேசி தமிழக மீனவர்களையும் மீனவர்களுடைய படகையும் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அந்த தனி தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருந்தார். தீர்மானம் மீது பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசியிருந்தாங்க. குறிப்பா பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இந்த தீர்மானத்தின் மீது பேசும்போது, இந்த மீனவர்களை தமிழ்நாடு மீனவர்கள், குஜராத் மீனவர்கள் அப்படின்னு மத்திய அரசாங்கம் பிரிச்சு பார்க்கறது இல்ல, மீனவர்கள் அனைவரையுமே இந்திய மீனவர்கள் தான் மத்திய அரசு பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மத்தியில திமுக அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு கூட்டணி ஆட்சி எப்பெல்லாம் இல்லாம இருக்கோ அப்பெல்லாம் இந்த கச்சத்தீவு விவகாரத்தை திமுக கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் பேரவையில் பதிவு பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது அப்படிங்கிறது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் வானதி சீனிவாசன் பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ அமைச்சர் துரைமுருகன் குறுக்கிட்டு கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதிக்கு தெரியாது, இதை நான் ஒரு சவாலாகவே சொல்கிறேன் அப்படின்னு வானதி சீனிவாசனுக்கு பதில் அளிச்சிருந்தாங்க. இப்படியாக பாஜகவுக்கும் அமைச்சர் துரைமுருகனுக்கும் இடையே இந்த கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக ஒரு காரசார விவாதம் அப்படிங்கிறது நடைபெற்றது. அதற்கடுத்தபடியாக காங்கிரஸ் மாநில தலைவரும் எம்எல்ஏவுமான செல்வ பெருந்தகை இந்த கச்சத்தீவு விவகாரம் குறித்து பேசினார். அப்போ இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் இந்திரா காந்தி தவறு செய்துவிட்டார் அப்படிங்கிறது போன்ற ஒரு தவறான தகவலை பேரவையில் அனைவருமே பதிவு செய்யறாங்க. இந்த விஷயம் தனக்கு வருத்தம் அளிக்கு அப்படின்னு ஒரு தகவலை பேரவையில் பதிவு பண்ணியிருந்தாரு. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை பேசக்கூடிய அதே நேரத்தில் வாஜ்பேங்க் ஒப்பந்தத்தை பத்தி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க? வாஜ்பேங்க் ஒப்பந்தம் மூலமா உலகத்திலேயே எங்கேயுமே இல்லாத கனிம வளங்களையும் எரிவாயு அதே போல பல்லுயிர் வாழக்கூடிய பகுதிகளையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் தான் இந்திரா காந்தி. இந்திரா காந்தியினுடைய புகழ் யாருக்குமே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை செல்வ பெருந்தகை பேரவையில் பதிவு பண்ணியிருந்தாரு. இப்படியாக இந்த கச்சத்தீவு சம்பந்தமாக விவாதம் அப்படிங்கிறது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அடுத்த சில நிமிடங்களிலேயே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுந்து பேசினார். எடப்பாடி பழனிசாமி பேசும்போது மீனவர்கள் தாக்கப்படக்கூடிய சம்பவமும் மீன்பிடி படகுகள் சேதமாகக்கூடிய சம்பவமும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்தீங்க, இந்த 4 வருடத்துல கச்சத்தீவு விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை எடப்பாடி பழனிசாமி பேரவையில் பதிவு பண்ணாரு. அப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறுக்கிட்டு, நீங்களும் 10 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, அதிமுக 10 வருஷமா கச்சத்தீவு விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு முதலமைச்சர் கேள்வி எழுப்பினார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்கும் போது, இந்த கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பிரதமரை சந்திச்சு நாங்கள் வலியுறுத்தி இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நானும் இந்த கச்சத்தீவு விவகாரம் சம்பந்தமா 54 கடிதங்கள் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் எழுதியிருக்கிறேன், பிரதமரை சந்திச்சு வலியுறுத்தி இருக்கிறேன் சொன்னார். இப்படியாக எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் முதலமைச்சரிடையே இந்த கச்சத்தீவு விவகாரம் சம்பந்தமாக காரசார விவாதம் அப்படிங்கிறது நடந்ததை பார்க்க முடிந்தது. அதே சமயம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றொரு குற்றச்சாட்டை முன்வச்சாரு. அதாவது, இன்னும் ஒரு வருடத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறதுனால தேர்தலை மையமாக வைத்தே இந்த கச்சத்தீவு விவகாரத்தை திமுக அரசாங்கம் கையில் எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எடப்பாடி பழனிசாமி முன்வச்சாரு. இதற்கு அமைச்சர் ரகுபதி பதிலளிக்கும் போது, தேர்தலுக்காக கச்சத்தீவு தீர்மானத்தை திமுக அரசு கொண்டு வரல, தேர்தல் சம்பந்தமாக எந்த பயமுமே திமுக அரசாங்கத்துக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு தகவலை அமைச்சர் ரகுபதி பதிவு பண்ணியிருந்தாரு. இப்படியாக கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக ஒரு காரசார விவாதம் அப்படிங்கிறது சட்டப்பேரவையில் நடந்திருந்தது. அதே சமயம் காங்கிரசும் பாஜகவும் இந்த கச்சத்தீவு விவகாரத்தில் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட தமிழக மீனவர்களுடைய நலன் கருதி முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கச்சத்தீவை மீட்க வேண்டும் அப்படிங்கிற தீர்மானத்தை பாஜகவும் ஆதரிக்கிறதுன்னு சொல்லியிருந்தாங்க, காங்கிரசும் ஆதரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனவே அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் ஆதரவோடு முதலமைச்சர் கொண்டு வந்திருந்த இந்த கச்சத்தீவு மீட்க வேண்டும் அப்படிங்கிற விவகாரம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.